இனிமே நான் தாண்டி உனக்கு எதிர்க்கட்சி. இனிமே நான் கேட்க போற ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம திணற போற நீ. எதிர்கட்சினால கேள்வி கேட்க தான் முடியும். ஆனா ஆளுங்கட்சினால தான் ஆளவே முடியும். இனி உங்களையும் சேர்த்து இந்த வீட்டை எப்படி ஆள்றேன்னு மட்டும் பாருங்க. டேய் பசிக்குதுடா. இன்னுமாடா சாப்பாடு ரெடி ஆகல? கிச்சன்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷனா? ஓ எலெக்ஷனா? யாரு ஜெயிக்க போறா? ரிசல்ட் இன்னும் வரல. எவன் ஜெயிச்சாலும் நமக்கு சோறு கிடைக்க போறது இல்ல. நம்ம தான் கிச்சனுக்குள்ள போய் சமைக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். நான் என்னப்பா பண்ணேன்? கல்யாணம் பண்ணலடா. கல்யாணம் எவ்வளவு கொடூரமானதுன்னு ஒரு எடுத்துக்காட்டுவோம். எக்ஸாம்பிளா முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்தும் கல்யாணம் பண்ற. இதுக்குத்தான் எங்க அப்பா மாதிரி சிங்கிளாவே இருக்கும்னு சொல்றது. தாத்தா சிங்கிளா? அப்ப நீங்க எப்படி பிறந்தீங்க? டேய், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷத்துல எங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாங்கடா. கடைசி காலத்தையாவது எங்க அப்பா சிங்கிளா வாழ்ற வரம் கிடைச்சிருக்கேடா. டேடி, நீ கொடுத்து வச்சோண்டா. யாவா என்னம்மா மருமகளே, உனக்கு சமைக்க தெரியுமா? ஐயோ, எனக்கு சமைக்க தெரியாது தே. எனக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தா என் கையால உங்களுக்கு விருந்தே போட்டிருப்பேன். மிஸ் ஆயிட்டாளே. டீயாவது போடுவியாம்மா? ஐயோ, எனக்கு டீ போட தெரியாது தே. பரவாயில்லம்மா, நான் சொல்லித்தரேன், நீ அதுபடி போடு. நீங்க சொல்லி தந்து நான் போடுறதுக்கு நீங்களே போட்டு குடிச்சிடலாமே தே. இந்த முறையும் மிஸ் ஆயிட்டாளே. இம்மா, இந்த காய்கறியை பூரா கட் பண்ணி கொடுத்துறேன். ஐயோ, என் கையில அடிபட்டிருக்கே தே. என்னால காய்கறி வெட்ட முடியாது தே. மாமியாவை எப்படி மேனேஜ் பண்றது வீட்டில் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த முறையும் மிஸ் ஆயிட்டாளே. அம்மா, இந்த லிஸ்ட் உள்ள காய்கறியை பூரா மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்துரு. என்ன தேடுற? காசு தேடுறேன் தே. காரணம் தேடுறியோன்னு நினைச்சேன். என்ன காரணம் தே? காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு காரணம் சொல்லுவான்னு நினைச்சேன். இது நல்லா இருக்கே. எனக்கு கால்ல அடிபட்டிருக்கு தே. டூ லைட். போயிட்டு வாமா. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? அவனுக்கு புளிக்குழம்பு தான் பிடிக்கும். என் ஹஸ்பண்டை பத்தி எனக்கு தெரியாதா? அவருக்கு மோர் குழம்பு தான் பிடிக்கும். இல்லம்மா, அவனுக்கு புளிக்குழம்பு தான் பிடிக்கும். மோர் குழம்பு தான் தே பிடிக்கும். அவனுக்கு புளிக்குழம்பு தாண்டி பிடிக்கும். மோர் குழம்பு தான் தே பிடிக்கும். டேய் நில்றா. உனக்கு புளிக்குழம்பு பிடிக்குமா மோர் குழம்பு பிடிக்குமா? எனக்கு புளிக்குழம்பு தான் பிடிக்கும். ஐயா, எப்படி? ஆமா, மோர் குழம்புனா என்ன? உன் மூஞ்சி போடா. உன்னால என் ஸ்கோர் போச்சு. நானும் உங்க பையனும் காலேஜ் படிக்கும் போதுதான் லவ் பண்ணோம். இவனை கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி காலேஜில் படிக்க வச்சா இவன் என்னன்னா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவனை பிஇ படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்க பையன் பிஇ படிக்கலத்தே, பிகாம் தான் படிச்சான். பிகாம் படிச்சானா? அவன் பிஇலம்மா படிச்சான். இல்லத்தே, பிகாம் தான். ஏமா, படிக்க வச்சு எனக்கு தெரியாதாம்மா? அவன் பிஇ தாம்மா படிச்சான். இல்லத்தே, பிகாம் தான். டே நில்றா. நீ பிஇ படிச்சா பிகாம் படிச்சியாடா? பிகாம் தான் படிச்சேன். பிஇ ஏன்டா படிக்கல? பிஇ ஏன் படிக்கலையா? போடா, ஒன்னால என் ஸ்கோரே போச்சுடா. அப்பா, கிச்சன் பக்கம் போகாதீங்க. அவங்க ஏதோ ஸ்கோர் வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. டேய் தள்ளி போடா. 2 மணி நேரமா பிச்சைக்கார மாதிரி தட்டா வச்சுட்டு உட்காந்துருக்கேன். வீட்டுல 2 பொம்பளைக்கு இருந்து என்னடா பிரயோஜனம்? சோத்த போடாம என்னடா பண்ணி? பிரியாணி. என்னது பிரியாணியா? ஆமாப்பா, பிரியாணி ஸ்மெல் தான் வருது நம்ம வீட்டுல. அதுக்கு வாய்ப்பு இல்லையாடா. ஒருவேளை சாம்பார்ல சாம்பார் பொடிக்கு பதிலாக பிரியாணி பொடி போட்டுட்டாங்களோ? மாமாவுக்கு பிரியாணி தான் பிடிக்கும். ஏமா, உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியும், ஆனா என் புருஷனை பத்தி எனக்கு தாம்மா தெரியும். அவருக்கு சாம்பார் தாம்மா பிடிக்கும். இல்லத்தே, பிரியாணி தான் பிடிக்கும். இல்லம்மா, அவருக்கு சாம்பார் தாம்மா பிடிக்கும். எனக்கு தெரியாதே என் மாமாவை பத்தி. அவருக்கு பிரியாணி தான் பிடிக்கும். ஐயோ, சாம்பார் தாம்மா பிடிக்கும். என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. உங்களுக்கு சாம்பார் பிடிக்குமா இல்ல பிரியாணி பிடிக்குமா? அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரியாணி தான் போலையே. சாம்பார் தான் பிடிக்கும்னா சாம்பார் வச்சு ஊத்தி போடுவா. பிரியாணியை பிடிக்கும்னு சொல்லிடுவோம். எனக்கு பிரியாணி தாம்மா ரொம்ப பிடிக்கும். பிரியாணியா? இது வரைக்கும் சாம்பார் தான் பிடிக்கும்னு சொன்னீங்க, இப்ப பிரியாணி பிடிக்கும்னு சொல்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சாம்பாரும் கிடையாது, பிரியாணி கிடையாது. உங்களால எனக்கு ஸ்கோரே போச்சு. ஸ்கோர் போச்சா? இங்க சோறு போச்சேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பிரியாணி வைக்க தெரிஞ்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கண்டிஷன் போட்டிருக்கணும். போடாம போயிட்டேன். இவ வாரத்துக்கு 7 நாளும் சாம்பாரா ஊத்துறா. என் பையன் உன்னே சரியாதான் தேர்ந்தெடுத்திருக்கான்னு நினைக்கிறேம்மா. தனி கொடுத்துற மட்டும் போயிடாதீங்கம்மா. ஐயோ, அந்த தப்பை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் தே. நீங்க இருக்கிறதுனால நான் பாத்திரம் விளக்க தேவையில்லை, துணி துவைக்க தேவையில்லை, சமையல் பண்ண தேவையில்லை. மாமா இருக்கிறதுனால என் பசங்களை பார்த்துக்க தேவையில்லை, என் பசங்க ஸ்கூல்லேருந்து கூட்டு வர தேவையில்லை, மார்க்கெட் போக தேவையில்லை. இப்படி ஒரு ராணி வாழ்க்கையை விட்டுட்டு நான் போவேனா தே? கண்டிப்பா போக மாட்டேன் தே. இது என்ன புது ட்ரெண்டா இருக்கு?
சுடிதார் உங்களுக்கு செட் ஆகலத்தே, நீங்க பழைய மாதிரி சாரியே கேட்டுங்க. நீயும் தாமா அந்த குடும்பத்துக்கே செட் ஆகல. இத பத்தி நான் ஏதாவது பேசியிருக்கேனா? சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தாமா போனோம். போலாமா? என் மாமியார்லாம் என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உன் மாமியார்னா உன்னை வேலைக்கெல்லாம் அனுப்புறேன்ல. நானும் வேலைக்கு போகலைன்னா உங்க பையன் வாங்குற சம்பளத்துல மாச கடைசியில ஒரு வடை கூட வாங்க முடியாது. நான் ₹1,00,000 சம்பாதிக்கிறேங்கிற ஒரே காரணத்தினால தானே எங்க லவ் மேரேஜ்க்கு நீங்க ஓகே சொன்னீங்க. அப்படி இல்லம்மா, என் பையனுக்கு பிடிச்சதுனால தான் இந்த மேரேஜ்க்கே நாங்க ஒத்துக்கிட்டோம். அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கல? ஆமா பின்ன. என்னது? இல்லம்மா, ஒன்றும் இல்லம்மா. நீ காய்கறி வெட்டு. டேய் இன்னுமாடா சமைக்கிறாங்க? சாப்பிடலான்னு கை கழுவிட்டு வந்தா கையே காஞ்சு போச்சுடா. அப்ப மறுபடியும் போய் கை கழுவிட்டுவாங்க. உங்க மாமியார் எப்படித்தே? ஸ்வீட்டா காரமா? கொடூரம். அந்த மாதிரி கொடூரமான ஆளை பார்க்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் இதை செய் அதை செய்ன்னு சொல்லி வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயம் மார்க்கெட்டில் புது பாய்சன் பாட்டில் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை குடிச்சா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட விஷம்னு கண்டுபிடிக்க முடியாதான். அதை வாங்கி எங்கள் அத்தைக்கு பழைய சொத்துல வச்சு கொடுத்துட்டேன். அடி பாவி, எங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல தான் போயிட்டாங்கன்னு நினைச்சேடி. உன் அட்டாக்ல போயிருக்காங்கன்னு எனக்கு இப்போதானடி தெரியுது. அந்த பாய்சன் பாட்டில் இப்ப எங்கத்தே கிடைக்கும்? எதுக்குமா? இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. சபாஸ் மருமகளே சபாஸ். அவளுக்கு அவர் வீட்லயே போடாதான் சரி வரும். உங்களுக்கு என்ன குழம்புத்தை பிடிக்கும்? என்னம்மா இது? புதுசாக கல்யாணம் முடிச்சவங்க மாப்பிள்ளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளைக்கு என்ன குழம்பு பிடிக்கும்னு கேட்பாங்க. நீ என்னன்னா இந்த மாமியாக்கு என்ன குழம்பு பிடிக்கும்னு கேட்குற? உங்க பையனை விடுங்கத்தே, அவனுக்கு பழைய சோறு போட்டா கூட பல்ல இடிச்சிட்டு வந்துருவான். ஜெயிக்கிற கட்சியோட தானத்தே கூட்டணி வைக்க முடியும். உங்க பையன் கூட சேர்ந்துட்டு உங்க கூட சண்டை போடுறதுக்கு பதிலா உங்க கூட சேர்ந்துட்டு உங்க பையன் கூட சண்டை போடலாம்லத்தே. டேய் மணி என்னடா ஆச்சு? 2 மணி ஆச்சுப்பா. என்னது 2 மணி ஆச்சா? என்னடா சொல்ற? மிரட்டி கேட்டா மட்டும் இந்த குறைச்சா சொல்ல முடியும் மணிய? வேணாண்டி, இந்த ஹீரோயின் பேர் என்னன்னு பாருடா. ரீசெண்டா நல்ல நல்ல போஸ்டா போடுது. ஏப்பா ஏன்பா சின்ன பையனை கெடுக்கிற? இந்த பக்கம் காட்டு, நான் யாருன்னு பாக்குறேன். ஏய் என்னடி சோத்தை போடுறானா? சோத்து சட்டியெல்லாம் தூக்கி போடுறேன். போன ஒழிச்சுங்க, வந்து பார்த்தான்னு பார்த்துருவான். அத்தே, உங்களை அத்தை அத்தைன்னு கூப்பிடவே எனக்கு பிடிக்கல. அதனால நான் வேணா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டா? அம்மான்னு கூப்பிடு. ஆனால் எந்த சலுகையும் எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு புரியலத்தே. அம்மா வீட்டில் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், இஷ்டத்துக்கு சுற்றுவேங்கிறமான சலுகையெல்லாம் இந்த வீட்டில் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த அம்மா வேற, இந்த அம்மா வேற. புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன். டெலிஃபோன் காலத்துல பிறந்துட்டேன். மொபைல் போன் காலத்துல ஏன்டா பிறக்கலான்னு இப்போதான் ஃபீல் பண்றேன். டேய் உன் தாத்தா என்னதான்டா பார்த்துட்டு இருக்காரு? பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அத்தே, எதுக்கு இந்த மாமியார்லாம் மருமகளை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க? ஏமா, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இயரை ரேகிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் நாளைக்கு ஃபைனல் இயர் போனோடனே அடுத்து வர ஃபர்ஸ்ட் இயரை ரேகிங் பண்ணுவாங்க. அதே ஃபர்ஸ்ட் இயர் நாளைக்கு ஃபைனல் இயர் போனோடனே அடுத்து வர ஃபர்ஸ்ட் இயரை ரேகிங் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் எங்கள் மாமியார் என்னையை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நான் உன்னைய கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீ உனக்கு வரப்போகிற மருமகளை நீ கொடுமைப்படுத்தலாம். இது ஒரு வட்டம்மா, ஸ்டாப்பே கிடையாது. இப்போதான் எனக்கு டீட்டெயில்டா புரியுது. போகிற வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு உங்கள் வீட்டில் சொல்லித்தலையாம்மா? சொல்லி கொடுத்துருக்காங்க தே. கல்யாணம் முடிஞ்ச 2 மாசத்துல தனி கொடுத்தனம் போயிடணும். ஒருவேளை மாப்பிள்ளையோட பேர்ல தான் வீடு இருந்தா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை தனி கொடுத்தனம் போக வைக்கணும். முடிஞ்சா முதியோர் இல்லத்துல சேர்த்துடணும். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி மாப்பிள்ளைய அவங்க அம்மா பக்கம் சாய விடாம நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துதான் தே அனுப்புனாங்க. இதெல்லாமாம்மா சொல்லி தராங்க? அவங்களுக்கு அறிவில்லை? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா நீங்களும் இப்படிதானத்தை சொல்லி கொடுத்து அமைச்சிருப்பீங்க. அது ஏன் தே கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுல வாழ சொல்றாங்க? ஏன் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுல வாழ மாட்டாரா? அது வழக்கம் இல்லைல்லம்மா. அது மட்டும் இல்லாம அது கணவனுக்கும் பெருமை இல்லை. இப்ப மட்டும் என் கணவனுக்கு என்ன பெருமத்தே இருக்கு? என்ன வேலைக்கு அமைச்சிட்டு வீட்டுல வெட்டியா மல்லாக்கப்படுத்தி தி பாய்ஸ் வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கான். வாய மூடுறி. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டிலே இருந்துகிட்டு என்கிட்ட என் பிள்ளைய பத்தி குறை சொல்லுவ? இதுக்காக 2 மாசம் பக்கத்து வீட்டுல இருந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உங்க பையனை பத்தி குறை சொல்ல வார்த்தை முடியும்? வீட்டுல 5 பேருக்கு தோசை சுடுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இப்போதாத்தே புரியுது. ஒருத்தருக்கு தோசை சுட்டு அவங்க வயிற்று நிரப்புறதுக்கே 1 மணி நேரம் ஆயிருது. இங்க 5 பேருக்கு 5 மணி நேரம் ஆகும் போலேயே.
எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்போதாத்தே புரியுது. இதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்க முதல்லயே சொன்னீங்க இட்லி சுடலான்னு. நான் தான் தோசை தான் சுடணும்னு அடம்பிடிச்சேன். இப்போ என்னால நிக்க கூட முடியல அத்தை. அத்தை, இந்த வீட்ல யாராரு எப்படின்னு ஏமா தெரிஞ்சுச்சா? அந்த பால் பொங்குது பாரு. இல்லத்தே, மாமாவுக்கு தாத்தாவுக்கு எல்லாருக்கும் என்ன சாப்பாடு பிடிக்குங்கிற அந்த மாதிரி. கடுகு போட்டு இந்த குழம்பு தாளி. அத்தை, இந்த வீட்ல யாராரு எப்படினாலும் சொல்லுங்க அத்தை. முடிஞ்சா அந்த குழம்பை இறக்கி வைமா. ஏன் அத்தை என்ன பேசவே விட மாட்டீங்க? மருமகளை அதிகமா பேச விடக்கூடாதுமா. ஏன் சொல்றேன்னா, அத்தை, இங்க வேலை முடிஞ்சிருச்சு அத்தை. உங்க அடுப்பை அமத்துங்க. ஒரு மாமியா பேசிக்கிட்டு இருக்க, மரியாதை இல்லாம எதிர்த்து பேசுற நீ. எங்க அம்மாவும் அதான் அத்தை சொன்னாங்க, மாமியார அதிகமா பேச விடாதன்னு. எல்லா மருமகளும் 2 மாசம் தேனா பேசுறீங்க, அதுக்கப்புறம் விஷமா மாறிடுறீங்க. சேம் டு யூ அத்தை. என்ன தைரியம்? இனிமே நான் தாண்டி உனக்கு எதிர்க்கட்சி. இனிமே நான் கேட்க போற ஒவ்வொரு கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம திணற போற நீ. எதிர்கட்சினால கேள்வி கேட்க தான் முடியும். ஆனா ஆளுங்கட்சினால தான் ஆளவே முடியும். இனி உங்களையும் சேர்த்து இந்த வீட்டை எப்படி ஆள்றேன்னு மட்டும் பாருங்க.